கோவை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வேட்புமனுவில் உள்ள குளறுபடி பற்றி அதிமுகவினர் கேள்வி எழுப்பிய நிலையில் அதிமுகவினர் வாய்மூடி மௌனியாக இருந்தது திமுக பாஜக கள்ளக்கூட்டணியை அம்பலப்படுத்தியுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வேட்புமனு பரிசீலனையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை இந்தியன் நான் ஜுடிஷியல் பத்திரம் மூலம் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் இந்திய நீதிமன்ற கட்டண பத்திரம் மூலம் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதை அதிமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் சுட்டிக்காட்டியதுடன் அண்ணாமலையின் வேட்புமனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தேர்தல் அதிகாரியிடம் வலியுறுத்தினர். அப்போது திமுக தரப்பு எவ்வித எதிர்ப்பும் காட்டாமல் பேரமைதி காத்தது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே உள்ள கள்ளக்கூட்டணியை அம்பலப்படுத்தியுள்ளது. அண்ணாமலை 2 நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தார். சீரியல் நம்பர் 17, சீரியல் நம்பர் 27 2 நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தார். அதில் சீரியல் நம்பர் 17 பார்ட் 3ல கையெழுத்து போடாமல் இருந்தாங்க, அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சீரியல் நம்பர் 17ல் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த அஃபிடேவிட் அவர் சொந்த ஃபார்மெட்டில் தயாரித்து போட்டிருக்காரு. இந்த எலெக்ஷன் கமிஷன் அண்ணாமலைக்கு ஒரு சட்டம், பிஜேபிக்கு ஒரு சட்டம், அதிமுகவுக்கு ஒரு சட்டம் வைக்குதா? திமுக இதில் என்ன பியூட்டினா, திமுக நண்பர்கள் யாருமே எந்திரிச்சு அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. திமுக வேட்பாளர்கள் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இதுலேருந்து எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, கூட்டணி வச்சுருக்காங்களோ, கள்ள கூட்டணி வச்சுருக்காங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது.